நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃபேவரட்டான கே ஸ்டோரி சேனல் தான். நான் உங்கள் எல்லாரும் வணக்கம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கதையை சொல்ல போகிறான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன கதையோட தலைப்புனா, லாரி டிரைவரும் லாரி ஓனரும் இருவருக்கும் இடையில் நடந்த முதல் காதல். இது ஒரு உண்மை கதை. அருகில் இருக்கிற டச்சிங் ஸ்டோரி. ஆண்கள் காதல். இந்த கதை முழுசாக கேட்டு எமோஷ்னல் ஃபீல் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீலிங்ஸை தயவுசெய்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கற்பனை பண்ணிங்க, தமிழ்நாட்டில் ஒரு சின்ன டவுன். எந்த டிஸ்ட்ரிக்ட்னா திருநெல்வேலியில் அருகில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். சூரியன் உதயமாகிற சமயம். ரோட்டில் லாரிகள் ஓடுற சத்தம் கேட்குது. காலையில் மஞ்சள் வெயில், பச்சை வயல்கள், தென்னை மரங்கள். அந்த அழகான சூழலில் ஒரு இளம் வாலிபன் இருக்கான். அவன் பெயர் முத்து. வயசு 28. லாரி டிரைவரான வேலை பார்க்குறான். கருப்பு சருமம், திட்டமான உடம்பு, எப்பவும் ஒரு லேசான சிரிப்பு முகத்தில். அவன் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. அதனால குடும்பத்தோட பொறுப்பு முழுக்க அவன் தோல்ல விழுந்துச்சு. அம்மா 2 சின்ன தங்கச்சி. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முத்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். லாரி ஓட்டுறது அவனுக்கு வெறும் வேலை மட்டும் இல்லை, ஒரு ஃபேஷன். அந்த பெரிய வீல்கள் பிடிச்சி ரோட்டில் பறக்கிற ஃபீலிங். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு எப்பவும் சவாலாக தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. சம்பளம் கொஞ்சம் கம்மி தான், செலவுகள் அதிகம். இருந்தாலும் அவன் மனசில் எப்போவுமே நம்பிக்கையோடு தான் இருப்பான். ஒரு நாள் காலையில் முத்து வேலை தேடிட்டு அலைஞ்சிட்டே இருந்தான். அந்த டவுனில் பஸ்ஸில் ஸ்டாண்டில் அருகில் ஒரு சின்ன ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே தான் அர்ஜுன் முதல்ல அவன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். முத்து அர்ஜுன் வயசு கிட்டத்தட்ட 32 வயசு. ஆனால் லாரி ஓனர். சென்னையிலேருந்து புதுசாக வந்து இங்கே ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான். செட் பண்ணியிருக்கான். அழகான ஒரு முகம், ஸ்மார்ட்டான ட்ரெஸ்ஸு, சென்னையில் வசிக்கிற மாதிரி ஒரு ஐடியில் வேலை செய்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. பிஸ்னஸ்மேன் லுக்கு முழுக்க. அவன் அப்பா சென்னையில் பெரிய பிஸ்னஸ்மேன். ஆனால் அர்ஜுனுக்கு சொந்தமாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆசை. அவன் ஃபேமிலி செல்வாக்கில் இருந்து வெளியே வந்து தன்னால் முடிஞ்சதை செஞ்ச காட்டணும்னு தான் நினைக்கிறான். முத்து உள்ளே போகும்போது அர்ஜுன் அவனை பார்த்து சிரித்தான். டேய் முத்து, நீ டிரைவராடா இருந்த? ஏன் லாரி ஓட்டலாமா? சம்பளம் நல்லா கொடுப்பேன், ட்ரிப்பு போனால் போனஸும் கொடுப்பேன்னு கேட்குறான். முத்து கொஞ்சம் தயங்கி பிறகு ஒத்துக்கிறான். அந்த மொமெண்ட் 2 பேருக்கும் ஒரு புது தொடக்கமாக மாதிரி இருந்துச்சு. முதல் ட்ரிப் ஆரம்பித்தாங்க. சென்னைக்கு கார்கோ கொண்டு போகிறாங்க. ரோடு ட்ராவல்ஸ் இரவு நேரம் வரைக்கும் நீளுது. அர்ஜுன் லாரியோட வரான். முத்துவோட அருகில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். டேய், உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் சொல்லண்டா அப்படிங்கிறான். அல்லது ஏதாவது லவ் ஸ்டோரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறான். முத்து சிரிச்சுக்கிட்டே, இல்லை சார், வேலை தான் என் லைஃபு. காலையிலேருந்து லாரி ஓட்டுறது, இரவு தூங்குறது, அவ்வளோதான் சார் என்னோடய லைஃபுங்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே அர்ஜுனோட அந்த பார்வை அவனை ஏதோ செய்ய ஆரம்பிக்குது. ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு, சொல்ல முடியாத உணர்ச்சி. அர்ஜுனுக்கு அப்படி தான். முத்துவோட தைரியம், அந்த சிரிப்பு, அவனோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே அர்ஜுனை ரொம்பவே டச் பண்ணிச்சு. அவன் சென்னையிலேருந்து வந்தாலும் இந்த கிராமத்து சிம்பிளிசிட்டி அவனுக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. அடுத்தடுத்து ட்ரிப்ஸு. அவங்க 2 பேரும் நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. பேச்சு அதிகமாகுது. ஜோக்ஸு, லைஃப் ஸ்டோரிஸு எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ட்ரிப் போகும்போது லாரி பஞ்சர் ஆகுது. ரோட் சைடில் நிற்கிறாங்க. வானம் இருட்டாகுது. மழை தூறல் ஆரம்பிக்குது. அர்ஜுன் ஜாக்கெட் போட்டுக்கிட்டே டயர் மாற்ற ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முத்து ஆச்சரியமாக பார்த்து, சார், நீங்கள் ஓனர் சார் இருந்து இப்படி ஹெல்ப் பண்ணுறீங்களே சார்ன்னு கேட்குறான். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் முத்து, ஓனர்லாம் இல்லை, சார்லாம் கூப்பிட வேணான்னு சொல்கிறான். கூட இருந்து உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நார்மல்னு சொல்லி கை கொடுக்குறாங்க 2 பேரும். அந்த டச் மழையில் ஈரமாக இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரு ஸ்பார்க், எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே ஒரு புது உணர்வு பிறக்குது. ஆனால் சொல்ல முடியல. அந்த இரவு லாரிக்குள்ளே உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டே பேசுகிறாங்க 2 பேரும். வாழ்க்கையை பற்றி, கனவுகளை பற்றி 2 பேரும் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் தன் சென்னையில் லைஃப்பை சொல்கிறான். முத்து தன் கிராம கதைகளை சொல்கிறான். அப்போது அர்ஜுனோட ஃபோன் ரிங் ஆகுது. அம்மா காலு. அர்ஜுன், உன் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குடா. பொண்ணு பேர் வந்து பிரியா. அடுத்த மாதம் என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம், ஊருக்கு வான்னு சொல்கிறாங்க. முத்து அருகில் இருந்து அதை கேட்டு உள்ளுக்குள்ளே ஷாக் ஆகிறான். அர்ஜுன் முகம் வாடுது. ஃபோனை வச்சுக்கிட்டு, முத்து, எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் ஃபேமிலி ப்ரெஷரு, சொசைட்டி எல்லான்னு சொல்கிறான். முத்து உள்ளுக்குள்ளேயே வலிக்குது. ஒரு வித்தியாசமான வலி. ஆனால் வெளியே சிரிச்சுக்கிட்டே கங்க்ராட் சொல்கிறான். ஹாப்பியாக இருன்னு சொல்கிறான். அந்த மழையில் இரவு 2 பேரோட உணர்ச்சிகளை தூண்டுது. மழை சத்தத்தில் அமைதியாக உட்காந்துட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கண்ணாலேயே பேசிக்கிட்டே இருக்காங்க. முத்து அந்த செய்தியை கேட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய புயல் அடிக்கிற மாதிரியே ஆரம்பிச்சிச்சு. மனசு ரொம்பவே கலங்க போயிடுச்சு. ஆனால் வெளியில் காட்டிக்கவே மாட்டேங்கிறான். வேலையை தொடர்றான். லாரி ஓட்டுறான். ஆனால் எப்போவும்
அர்ஜுனோட நினைப்பிலே மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா 2 பேரும் நடுவில் காதல் வளர்ந்துச்சு. அர்ஜுனும் அப்படி தான், அவன் மனசுலேயும் ஒரே குழப்பம். பிரியாவோட என்கேஜ்மெண்ட் நடக்குது, பெரிய செலிப்ரேஷன் ஃபோட்டோக்கள் சோஷியல் மீடியாவில் பரவுது. முத்து அந்த ஃபோட்டோக்கள்லாம் பார்த்து உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே ஜல்லஸு பொறாமப்பட்டு அழக ஆரம்பிச்சுக்கிறான். ஏன்னா முத்துக்கு இது முதல் லவ் ஃபெயிலியர் ஆரம்பிச்சிச்சு. ஏன் இப்படி? அர்ஜுன் என் கூட இருக்கும்போது அவன் கண்ணில் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பொண்ணு கூட ஏன் இப்படி சரியாக இருக்குது? தனக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இரவு தூங்கும்போது கூட அந்த ஃபோட்டோக்கள் கண் முன்னாடி போய்கிட்டே இருக்குது. மனசு ரொம்ப வலிக்குதுங்கிறான். அடுத்து ஒரு லாங் ட்ரிப் வருது கோயம்புத்தூருக்கு. அர்ஜுன் இந்த முறை முத்துவோட வரான். லாரியோட அருகில் உட்காந்து பயணம். பழையெல்லாம் 2 பேரும் மாற்றி மாற்றி ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. இரவு ஆச்சு. ஒரு சின்ன ஹோட்டலில் 2 பேரும் தங்குறாங்க. ரூமில் 2 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அர்ஜுன் திடீர்னு சொல்கிறான், முத்தும் என் லைஃப் இப்போது இப்படி போயிட்டே இருக்கு. நான் வேறு ஒரு டைப்பு, சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. முத்தும் அவன் முகத்தை பார்த்து, என்ன சார் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, அதுதான் முக்கியம்னு சொல்லி அர்ஜுனோட தோலை கை வைக்க ஆரம்பிக்கிறான். அந்த தொடுதல் 2 பேருக்கும் ஒரு மின்சாரம் பாயிற மாதிரியே இருந்துச்சு. 2 பேரும் ஒருத்தர் கண்ணாலே வெக்கப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உணர்ச்சிகள் 2 பேருக்கும் மாறி மாறி பொங்க வருது. மனசு ரொம்பவே ஹார்ட் பீட் அதிகமாக அடிக்குது. அந்த ரூம் அமைதியாக இருக்குது. வெளியே இருந்து வர கார்களோட சத்தம் மட்டும்தான் கேட்டுகிட்டே இருக்குது. அடுத்த நாள் காலையில் லாரி ஓட ஆரம்பிக்குது. ரோடு நீளமாக போகுது. மலைகள் வயல்கள் கடந்து அர்ஜுன் தம் பாஸ்லை பற்றி தெரிந்து சொல்கிறான். காலேஜில் படிக்கும்போது ஒரு பையன் மேலே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஃபீலிங் இருந்துச்சு. அவன் கூட தான் நான் இருக்கும்போது என் ஹார்ட் பீட்டு அதிகமாகும். ஆனால் சொசைட்டி அவ்வளோ பண்ணலை. ஃபேமிலி தெரிஞ்சு என்ன ஆகும்னு பயம். அதனால தான் இப்போது இந்த கல்யாணத்தில் எல்லாத்தையும் மறைக்க முத்து அது கேட்டு ஷாக் ஆகுறான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே செம்ம ஃபீலிங்கு. ஏன்னா நம்ம ஆள் நம்மளுக்கே கிடைக்க போகிறான்னு. அவன் தயங்கி, சார் எனக்கு உங்களை மாதிரி தான் சார் ஒரு பையனை பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த ஃபீலிங் தான் இருக்குது. ஆனால் யார்கிட்டையும் சொல்லலை சாருன்னு சொல்கிறான். அவங்க கண்கள் சந்திக்குது. அந்த பார்வையிலேயே எல்லா உணர்ச்சிகளும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இப்போது மெதுவாக லவ்வாக மாற ஆரம்பிக்குது 2 பேருக்கு நடுவில். லாரி ஓடும்போது 2 பேரும் சிரித்து பேசி ஒரு புது உலகத்துக்கே இருக்கிற மாதிரியே 2 பேருக்கும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக 2 பேருக்கும் போகிறதில்ல. பிரியாவோட அப்பா திடீர்னு அர்ஜுனோட பிஸ்னஸை செக் பண்ண வராங்க. அவர் பெரிய பிஸ்னஸ்மேன். எல்லாத்தையும் கூர்மையாக பார்க்குறாரு. அர்ஜுன், நீ இந்த டிரைவரோட ரொம்பவே க்ளோஸாக இருக்கியா? ஜாக்கிரதை, இந்த மாதிரியெல்லாம் உறவுகள் பிஸ்னஸில் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் பயந்து போயிடுறான். ஃபேமிலி சொசைட்டி பயம் அவனை ரொம்பவே துரத்த ஆரம்பிக்குது மனசுக்குள்ளேயே. அதனால் முத்துவே கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அர்ஜுன். ஃபோன் கால்ஸ் கம்மி பண்ணுறான். ட்ரிப்ஸு பேசுகிறது எல்லாமே முத்து ஹால்ட் ஆகிறான். ஏன் இப்படி? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு தனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் மனசில் வலிக்குது. வேலையில் கவனம் போகுது. ஆனால் ஒரு நாள் அந்த டென்ஷன் லாரி ஓட்டும்போது திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகுது. லாரி கவிழ்ந்து போகுது. முத்து இன்ஜுரி ஆக ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. அர்ஜுனுக்கு நியூஸ் போகுது. அவன் ஓடி வரான். ஹாஸ்பிட்டலில் பெட்டில் முத்து இருக்கான். அர்ஜுன் அவன் கையை பிடிச்சி, முத்து என்னால் தான் இதெல்லாம், சாரி, நான் உன்னை அவாய்ட் பண்ணியே தப்பு தான்னு கண் கலங்குறான். முத்து புன்னகைச்சு, உங்ககிட்ட இருந்து தான் சார் என் ஹாப்பினஸ்ஸை அப்படிங்கிறான் அர்ஜுன். வேறு யாராலையும் இந்த ஃபீல் வரலன்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எமோஷன் உச்சத்தில் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ரூமில் அந்த மொமெண்ட்டு 2 பேருக்கும் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆனால் விதி வேறு மாதிரி இருக்குது. பிரியா திடீர்னு அர்ஜுனை சந்திக்க வர ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன், நம்ம கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி பிரியாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேற ஒருத்தர் மேலே தான் லவ் அதிகமாக இருக்குது, சாரின்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் ரிலீஃப் ஆகிறான். ஆனால் ஃபேமிலி பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. முத்து இதை கேட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஹோப் வருது. இப்போது என்ன, நம்ம காதல் சாத்தியமானு யோசிக்கவே ஆரம்பிக்கிறான். அர்ஜுன் இப்போது ஃப்ரீ ஆகிறான். அந்த கல்யாண பந்தம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனால் அவன் மனசில் இன்னும் குழப்பத்திலே தான் இருக்குது. முத்து ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறான். காயங்கள் கொஞ்சம் ஆறிக்கிட்டே இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் இன்னும் அதிகமாகிட்டு கொண்டே இருக்குது. அர்ஜுன் லாரியோட அவனை பிக்கப் பண்ணுறான். ரோடு சைடில் நின்று முத்துவை பார்த்து சிரித்து, முத்து இனி நம்ம தனியாக இருக்கலாமா, தனியாக டிரைவிங் போகலாமான்னு கேட்குறான். எல்லா பிரச்சனைகளும் போச்சின்னு சொல்கிறான். முத்து ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அவன் கண்ணில் ஒரு பிரகாசமான ஒளி எரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் உடனே யோசிச்சு, அர்ஜுன், சொசைட்டி என்ன சொல்லுது, ஃபேமிலி ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு கேட்குறான்.
அர்ஜுன் அவன் தோலை தட்டி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறான். முதல்ல நம்ம காதலை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி சிரிக்கிறாங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. 2 பேரும் லாரியில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க. வழியெல்லாம் சின்ன சின்ன பேச்சுக்கள், ஜோக்ஸ்கள், கடி ஜோக்ஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 2 பேரும் போட்டுக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் வேறு இருந்துகிட்டே இருக்குது. அடுத்த வீக்கெண்டு வருது. அவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. கிராமத்தில் ஹில்ஸுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு அழகான இடம், மலைகள் சூழ்ந்து காட்டு சத்தம், குளிர் காற்று. அங்கே டென்ட்டு போட்டு தங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. மாலை நேரம், சூரியன் மறையிற அழகை பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அர்ஜுன் ஒரு சின்ன பாட்டில் வைன் எடுத்து வச்சுருக்கான். 2 பேரும் கொஞ்சம் சாப்பிட்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ணுலேயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இரவு ஆழமாகுது, வானம் முழுகுது, ஸ்டார்ஸ் ரொம்பவே பிரகாசமாக எரியுது. அர்ஜுன் முத்துவை பார்த்து, முத்து, உன்னை நான் லவ் பண்ணுறேன். இது சொல்ல முடியாத காதல். ஆனால் என் ஹார்ட் முழுக்க நீ தான். சென்னையில் இருந்து வந்தபோது இருந்து உன் சிரிப்பு என்னை பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறான். முத்து கண் கலங்கி, நானும் தான் உன்னை லவ் பண்ணுறேன் அர்ஜுன் சார் இல்லை அப்படிங்கிறான். அர்ஜுன் அப்படின்னு சொல்லுங்கிறான். உங்கள் பார்வையில் என் உலகம் இருக்குன்னு பதில் சொல்கிறான். அவங்க மெதுவாக நெருங்குறாங்க 2 பேரும். காற்றில் லேசாக வீசுது. முதல் உம்மை கொடுக்குறாங்க. லிஃப்டில் பேஷன் பொங்கி வருது. உணர்ச்சிகள் வெடிக்குது. 2 பேருக்கும் ஒருத்தர் அணைச்சிக்கிறாங்க. அந்த உம்மா அவங்க காதலை உறுதிப்படுத்தியது மாதிரி இருக்குது. வானத்தில் ஸ்டார்ஸ் சாட்சியாக அந்த மொமெண்ட் மறக்க முடியாத ஒரு அனுபவம். பிறகு ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு எல்லா வேலையும் அந்த மாதிரி விளையாடுறாங்க. அந்த மாதிரி அவங்க டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. லைட்டாக டிம் ஆகுது. அர்ஜுன் மெதுவாக முத்துவோட ஒருவர் ஆழமாக அணைச்சிக்கிறான். முத்து அர்ஜுனோட உடலை அணைக்கிறான். 2 பேரும் மகிழ்ச்சியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. டென்ஷனை பொங்கி வருது. ஆனால் டெண்டராக இருக்குது. அன்பில் அந்த மாதிரி மகிழ்ச்சி எமோஷ்னலாக நடக்குது. முத்து, நீ என் உலகம், என் எல்லாம். அர்ஜுன் முணுமுணுக்கிறாங்க. முத்து, எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் அர்ஜுன் பதில் சொல்கிறான். அந்த இரவு அங்கே காதல் பூர்த்தி ஆகுது. உடலும் மனசும் ஒன்றா இணைவது அந்த ஹில்லோட அமைதியான சூழலில். அவங்க தூங்கும்போது 2 பேரும் ஒரு சின்ன உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேரும் காலையில் எழுந்து சூரியன் உதயமாகிறத பார்த்து காஃபி குடிக்கிறாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் விதி அவ்வளோ கொடுமையாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் அர்ஜுன் ஃபோன் ரிங் ஆகுது. அம்மா கால் பண்ணுறாங்க. அவங்க குரல் டென்ஷனாக இருக்குது. அர்ஜுன், நீ இப்படி இந்த ஃபேமிலியே ஆன ஊரில் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கடுமையாக அர்ஜுனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியூருக்கு போ, பிஸ்னஸ்ஸு சென்னையில் செட்டு பண்ணுன்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் டென்ஷன் ஆகிறான். முகம் வாடுது. ஃபோனை வச்சுக்கிட்டு முத்துவிடம் வரான். முத்து, நான் போகணும், ஃபேமிலி ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஆனால் உன்னை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறான். முத்து கண்ணீர் விடுறான். ஏன் அர்ஜுன், நம்ம காதல் தப்பா? நம்ம ஏன் சேர முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அர்ஜுன் கண் கலங்கி, சொசைட்டியால் அலோவ் பண்ணலை, நம்ம வேறு உலகம், ஆனால் என் ஹார்ட் உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி போயிடுறான். லாரி ஸ்டார்ட் பண்ணி ஹில்ஸை விட்டு இறங்குறான். முத்து தனியாக நின்று அழுதுகிட்டே இருக்கான். ஆனால் அந்த அழகான இடம் இப்போது வெறுமையாக தெரியுது. முத்து திரும்பி கிராமத்துக்கு வரான். லாரி ஓட்டுறான், வேலை பார்க்குறான். ஆனால் ஹார்ட் பிரேக் அவனை துரத்துக்கிட்டே இருக்குது. இரவு தூங்கும்போது கூட அர்ஜுனோட நினைப்பை தான் வருது. அந்த உம்மா, அந்த இரவு எல்லாம் போகுது. ஸ்டோரி எண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற காதல் நிஜத்தில் நிறைய இருக்குது. சொசைட்டி, ஃபேமிலி, பயம், எல்லா காதலையும் பிரிக்குது. உங்கள் ஃபீலிங்ஸ் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டோரிக்கு வெயிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.